Hello viewers, welcome to Home Making with Vaishu. இன்னைக்கு நம்ம வீடியோல டிஃப்ரெண்டா கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா டக்குன்னு எப்படி கொழுக்கட்டை பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்ட போறேன். இன்னைக்கு நம்ம 2 ஸ்வீட் வெரைட்டிஸ் அண்ட் 3 சேவரி வெரைட்டிஸ் பார்க்க போறோம். என்னென்ன ஸ்வீட் வெரைட்டிஸ்னா நம்ம யூஷுவல் தேங்காய் பூர்ணம் வச்ச மோதகம், அப்புறம் பால் கொழுக்கட்டை, அப்புறம் சேவரியில உப்பு கொழுக்கட்டை, அதாவது உளுத்தம் பூர்ணம் வச்ச உப்பு கொழுக்கட்டை, அப்புறம் அம்மணி கொழுக்கட்டையில் 2 டைப்ஸ். இந்த 5 டைப்ஸும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க ஒன்று ஒன்றா செய்யலாம். யூஸ்வலி கொழுக்கட்டை பண்ணுறது ரொம்ப பெரிய ப்ராசஸ். அதாவது அரிசியை ஊற வச்சு காய வச்சு அரைச்சி எல்லாம் பண்ணணும். நம்ம அம்மா பாட்டிலாம் அத்தனை பேருக்கும் மூஞ்சி சுளிக்காமல் அவ்வளோ பொறுமையாக பண்ணுவாங்க. நமக்கு இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் ஃபேஸ் லைஃப்பில் 2 பேருக்கு பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் நமக்கு டைமும் இருக்கிறதில்ல, பொறுமையும் இருக்கிறதில்ல, அண்ட் எனர்ஜியும் இருக்கிறதில்ல. ஸோ நமக்கு ஈஸியாக ஸ்டோர் பாட்டாக கிடைக்கிற ரைஸ் ஃப்ளோரை வச்சு எப்படி கொழுக்கட்டை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மேல் மாவு பண்ணுறதுக்கு 3 கப் அரிசி மாவு, பூரணம் பண்ணுறதுக்கு 1 கப் துருவின தேங்காய், 1 கப் வெல்லம், அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, அப்புறம் பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு 1.5 கப் பால், 3/4 கப் வெல்லம், அப்புறம் உளுந்து கொழுக்கட்டை, அதாவது உளுத்தம் பூரணம் பண்ணுறதுக்கு உளுந்து 1 கப் நான் 3 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது தவிர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் காரத்துக்கு, அப்புறம் பெருங்காயம், அப்புறம் நம்ம யூஷுவல் அஞ்சரைப்பட்டி ஐட்டம்ஸ். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு இந்த 3 கப் அரிசி மாவை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது நல்லா வார்ம் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும், செவக்க வறுக்க வேண்டாம். மைல்டாக இதை டோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது நமக்கு எப்போ கரெக்டான டெக்ஸ்சர் வந்துருச்சுன்னு அர்த்தம்னா, நம்ம இதை எடுத்து கோலம் போடுற மாதிரி ஒரு லைன் போட்டோம்னா பிசுறு இல்லாமல் வரும். அப்போ தான் இது வந்து நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், சூப்பராக லைன் வருது. ஸோ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நம்ம ஆற வச்சிடலாம். இது ஆறுற கேப்பில் இன்னொரு டீப் டிஷ் எடுத்துக்கோங்க. அதில் 3 கப் தண்ணி விட்டுக்கோங்க. அதாவது 3 கப் மாவு எடுத்துருந்தீங்கன்னா 3 கப் தண்ணி, ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் தண்ணி விட்டுக்கிறோம். இதில் கொஞ்சமாக உப்பு, நிறையா உப்பு போட்டால் நம்ம ஸ்வீட் கொழுக்கட்டையெல்லாம் நல்லா இருக்காது. நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மாவு பண்ணுறதுனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் போட்டால் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் தேங்காய் எண்ணெய் போடுறேன். போட்டுட்டு இது நல்லா கொதி வரணும். நம்ம தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதே சமயம் நம்ம மாவும் கொஞ்சம் ஆறிடுச்சு. ஸோ இந்த மாவை நான் இதில் போட்டுட்டு உடனே கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். மாவு போட்ட உடனே ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்தோன்னா இது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அதாவது ஃபுல்லாகவும் கம்பைனாக இருக்காது, அதே சமயம் ரொம்ப உதிரியாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு 10 மினிட்ஸ் அப்படியே ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். இதில் தான் இது பேலன்ஸ் குக் ஆகிக்கும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கைப்பு இருக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி தெளித்து இதை நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். இது நீங்கள் எதர் பார்ட்டாக பிசையலாம், இல்லை மொத்தமாக முடிஞ்சதுன்னா மொத்தமாகவும் பிசைஞ்சிடலாம். இது மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இதை ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் லிட் போட்டு மூடலாம், இல்லைனா ஈரத்துணி போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த மாவு காஞ்சிடவே கூடாது. காஞ்சிட்டா நமக்கு வந்து கொழுக்கட்டை ஷேப் பண்ண வராது. ஸோ அதனால் இது எப்போவுமே மூடி வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம மேல் மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்வீட் கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஸ்வீட் கொழுக்கட்டைக்கு ஃபஸ்ட்டு பூரணம் பண்ணிடலாம். இந்த பூரணத்துக்கு ஒரு பேனில் நம்ம இந்த வெல்லம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் திக்கார வரைக்கும் நம்ம வந்து இதை குக் பண்ண போகிறோம். இதோட
கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா திக்காகி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ரொம்ப திக்கார வரைக்கும் விட வேண்டாம். ஏன்னா யூஸ்வலி வெல்லம் ஆறினோன்னா கொஞ்சம் இறுகிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் லூசனாக இருக்கும் போதே நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆற வைக்கிற போது அது இன்னும் கொஞ்சம் திக்கன் ஆகிக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப அந்த கமர்கட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப ரஃப் ஆகிடும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்வீட் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இப்போ நம்ம பூர்ணம் நல்லா ஆறிடுச்சு. இது நம்ம குட்டி குட்டி பால்ஸாக பண்ணி வச்சிடலாம். ஸோ தட் நமக்கு உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம மாவுலேருந்து நம்ம ஸ்வீட் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கான போர்ஷன் மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். மற்ற மாவு காயாமல் இருக்கிறதுக்கு மூடி வச்சிடலாம். ஸோ இந்த மாவு எடுத்துகிட்டு ஒரு சின்ன பால் ஆட்டம் உருட்டிக்கோங்க. எப்போவுமே கையில் எண்ணெய் தடவை வேண்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும். ஒரு சின்ன பாலாக உருட்டிட்டு இதை கொஞ்சமாக ஃப்ளாட்டன் பண்ணி ஒரு டிஸ்க் ஆட்டம் கொண்டு வந்துட்டு அதில் இந்த உள்ள பூர்ணத்தை வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி இப்படி ஷேப் பண்ணிடலாம். இதே மாதிரி 1 by 1 ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி எல்லாத்தையும் ஷேப் பண்ணிவிட்டு ஒரு இடியாப்பம் பிளேட் இல்லைன்னா இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதில் நம்ம இந்த ஷேப் பண்ணதெல்லாம் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம இதை ஒரு 10 minutes ஸ்டீமில் வைக்க போகிறோம். இப்போ 10 minutes ஸ்டீமில் வச்சாச்சு. நம்ம கொழுக்கட்டை சூப்பராக குக் ஆகிடுச்சு. இவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப வாசனையாக டேஸ்டியான மோதகம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்மளோட 3/4 கப் வெல்லம் போட்டுக்கோங்க. இதோட கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெல்லம் ஃபுல்லாக கரையணும். வெல்லத்தில் அழுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த கரைஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு தடவை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெல்லம் நல்லா கரைஞ்சி ஓரளவுக்கு திக்காக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போது இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நம்மளுடைய 1/2 கப் பால் விட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கு ஈக்குவலாக 1/2 கப் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வரணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்கிற அளவுக்கு பண்ணிக்காதீங்க. இது கொதிக்கிற இந்த கேப்பில் நம்ம வந்து பால் கொழுக்கட்டைக்கு இந்த கொழுக்கட்டையை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாவுலேருந்து நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி இவ்வளோ பால்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பால்ஸ் பண்ணுற கேப்பில் இந்த பாலும் ஓரளவுக்கு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த பால்ஸ் எல்லாம் நம்ம அதில் போட போகிறோம். ஒரே இடத்துல போடாமல் கொஞ்சம் பரவி போட்டு விடுங்க. போட்டுட்டு இந்த பால்ஸ்லாம் இப்போ அடியில் இருக்கு இல்லையா, அழகாக இது வெந்து அப்படியே மேலே வரும். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக அதுவே மிதந்து மேலே வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த பால்ஸ்லாம் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெல்லத்தை இதில் விட்டுக்கலாம். வெல்லம் எப்போவுமே ஆறினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த சுடுற பாலில் விடணும். அப்படி இல்லைன்னா பால் திரிஞ்சிரும். ஸோ அதனால் நீங்கள் அந்த வெள்ளைப்பாகை ஃபஸ்ட்டே பண்ணி வச்சு ஆற வச்சுடுங்க. இப்போ இந்த வெள்ளைப்பாகி இதோட சேர்த்து மைல்டாக கலக்கி விட்டுக்கலாம். அந்த பால்ஸ் மேலே ரொம்ப டேமேஜ் ஆகாத மாதிரி நீங்கள் கலக்கிக்கோங்க. இப்போது நம்ம இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் போட்டுடலாம். போட்டுட்டு இது நல்லா கொதிக்க வச்சிடலாம். உங்களுக்கு டைம் பத்தலை, இது கொதிச்சு திக்கார அளவுக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சமாக அரிசி மாவை கரைச்சி நீங்கள் விட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக திக்கனாகும். நம்மளோட பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு உப்பு கொழுக்கட்டை பண்ண போகிறோம். உப்பு கொழுக்கட்டைக்கு நம்ம வந்து ஸ்டஃப் பண்ண போகிறது வந்து உளுத்தம் பூர்ணம். இந்த உளுத்தம் பூர்ணம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஊற வச்சுருந்த உளுந்த உப்பு
அப்புறம் 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நொர நொரன்னு அரைச்சிக்கணும். வடைக்கு அரைக்கிற மாதிரி மைய அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் நொர நொரன்னு அரைச்சிக்கலாம். இதை நம்ம இட்லி தட்டில் குட்டி குட்டியாக இட்லி மாதிரி போட்டு வச்சிடலாம். இந்த போட்டு வச்சுட்டு இதை மூடி நம்ம ஒரு 10 to 15 minutes ஸ்டீம் பண்ண போகிறோம். இது நல்லா வேகணும். இது சூப்பராக ஸ்டீம் ஆயிடுச்சு. இதை ஆற வச்சிடலாம். இது முக்கால்வாசி ஆறினதுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு கடாய் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு, நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நான், கடுகு போட்டுக்கிறேன். அப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இதோட நம்ம வேக வச்சுருந்த இந்த உளுந்தை நான் அதில் போடுறேன். இது ஆறினா தான் நல்லா உதிரும். ஸோ அதனால் அப்படியே சூட்டோடு போட்டுறாதீங்க. ஸோ இது நல்லா பிரித்து விட்டுட்டு இப்போ நம்ம இதில் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பூர்ணத்தில் நம்ம கொஞ்சம் தான் எடுத்து உப்பு கொழுக்கட்டை யூஸ் பண்ண போகிறோம். மேஜர் பார்ட் நம்ம அம்மணி கொழுக்கட்டைக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சம் எடுத்து நான் தனியாக ஆற வச்சுக்கிறேன். இப்போ இது ஆறினதுக்கு அப்புறமா நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். இப்போ ஒரு சின்னதாக ஒரு பால் எடுத்து டிஸ்க் மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டிட்டு நடுவில் ஒரு டென்ட் ஆட்டம் பண்ணிவிட்டு அதில் இந்த பூர்ணத்தை கொஞ்சமாக வச்சுட்டு இது ஒரு ஹாஃப் மூன் ஆட்டம் இப்படி ஹாஃபாக சீல் பண்ணிவிட்டு எட்ஜஸை க்ளோஸ் பண்ணிடலாம். இது மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கொழுக்கட்டையை நம்ம ஸ்டீமில் வச்சிடலாம். ஒரு 10 minutes நல்லா இது ஸ்டீம் ஆகட்டும். 10 minutes கழித்து திறந்து பார்த்தா சூப்பராக ரெடி ஆகிருக்கு நம்ம உப்பு கொழுக்கட்டை. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அம்மணி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மேல் மாவை இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக ஃபுல்லாக உருட்டிக்கோங்க. இதை உருட்டிட்டு நம்ம ஸ்டீமில் இந்த பால்ஸ் எல்லாத்தையும் 10 minutes வேக வச்சு எடுக்க போகிறோம். 10 minutes நல்லா வெந்துடுச்சு. இப்போது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் அம்மணி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதோட 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் இட்லி பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி மைல்டாக ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த இந்த பால்ஸை இதோட போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நம்ம பொட்டேட்டோ ரோஸ்ட் பண்ணுற மாதிரி இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய யம்மி அம்மணி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வெரைட்டி 1. இன்னொரு வெரைட்டி என்னென்னா, நம்ம உளுத்தங்கொழுக்கட்டை பண்ணிவிட்டு அந்த பாக்கி பூர்ணம் இருக்கு இல்லையா, இப்போ அந்த பூர்ணத்தில் நம்ம அந்த வேக வச்ச பால்ஸை கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா உப்பு போட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா உளுத்தம் பூர்ண அம்மணி கொழுக்கட்டை ரெடி. இந்த எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம்.